நான் சொல்லுவேன் எந்த மேட்ச்சில் உங்களுக்கு அந்த ஃபேவரட்டாக மறக்க ஒரு கிளப் மேட்ச்சில் இந்த போட்டியிலாம் மறக்க முடியாது அப்படின்னா எந்த மேட்ச்சில் உங்களுக்கு மறக்க முடியாது? விருதுநகர் ஒரு மேட்ச் போயிருந்தோம் தம்பி. சரிண்ணா. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்களா, நாங்கள் பார்த்தீங்களா அந்த மேட்ச் வந்து 3 மேட்ச் லீக்கில் ஜெயிக்கிறோம். அந்த லீக்கில் ஜெயித்த 3 மேட்சும் பார்த்தீங்களா திருச்செந்தூர் அணி, கன்னியாகுமரி அலத்தங்கரை A to Z பி டீம்னு நினைக்கிறேன், பி டீமு, அப்புறமேட்டு வந்து திருச்செந்தூர் அணி. இந்த 3 மாவட்ட அணிக்கு கூடியும் விளையாடும் போது பார்த்திங்களா 1 பாயிண்ட்டு 2 பாயிண்ட்டு 1 பாயிண்ட்டு அந்த 3 மேட்சுமே நாங்கள் இப்படி தான் வின் பண்ணி அந்த ப்ரைஸ் ரவுண்டுக்கு நாங்கள் என்ட்ரி ஆகிறோம். அந்த ப்ரைஸ் ரவுண்டில் வந்து 4 டீம் லீக் போட்டு விட்றாங்க. அந்த 4 டீம் எதுன்னு பார்த்தீங்களா, ஐசிஎஃப், போபால் மிலிட்ரி, சென்னை சாய், 4th வந்து நாங்கள் 4 டீமு வந்து ப்ரைஸு. இந்த எங்களை தவிர பார்த்திங்களா அந்த மற்ற 3 அணியும் பார்த்திங்களா இந்திய அளவில் வந்து இந்திய அளவில் மூல முடுக்கில் சொன்னால் கூட தெரியக்கூடிய அணி. பெரிய மேட்ச்சில் நீங்கள் பொசிஷன் போகிறது பெரிய. ஆமாம், மிகவும் கடினமாக விளையாண்டு சிரமப்பட்டு அந்த மேட்சை வின் பண்ணி நாங்கள் அந்த ப்ரைஸ் ரவுண்டுக்குள்ளார போகிறோம். அப்படி போகும்போது அப்போ வந்து பார்த்திங்களா ஞானசேகரன்னு ஐசிஎஃப் டீமில் வந்து விளையாடுறாப்புல. அவர் பார்த்திங்களா அந்த லீக்கில் வந்து எங்ககிட்ட விளையாடுறதுக்கு முன்னாடி போபால் மிலிட்ரிக்கு கூடயும் சென்னை சாய் கூடயும் விளையாடுறாப்புல. விளையாடும் போது பார்த்திங்களா அந்த 2 மேட்ச்லேயுமே அவரை ஒரு ரைடு கூட யாராலையுமே பிடிக்க முடியல. ஆமாம், அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தலை சிறந்த விளையாட்டு வீரர் தான், பிரமாதமான விளையாட்டுக்காரர். அப்போ பார்த்தீங்களா ராஜகுரு என்றவர் வந்து தம்பி வந்து ராஜகுரு வந்து சென்னை சாயில் விளையாடுறாப்புல. இந்திய அணிக்காக அப்போ விளையாடலாம், சென்னை சாயில் விளையாண்டுக்கிறாரு. சென்னை சாய்க்கும் ஐசிஎஃப்க்கும் ரவுண்டு. அப்போ பார்த்தீங்களா அவரை பிடிக்கவே முடியல. போபால் மிலிட்ரி கூட அடுத்த ரவுண்டு, அந்த ரவுண்டும் அவர் யாரும் பிடிக்க முடியல. அப்புறம் அதுக்கு அடுத்தது 3வது எங்களோட விளையாடும் போது ஐசிஎஃப் டீமில் வந்து ஒருத்தர் வந்து கேட்குறாரு, தம்பி நீங்கள் வந்து எங்களோட விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி விளையாடும் போது எங்களை வந்து என்ன நினச்சி கேட்டாரோ தெரில, விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்குறாப்புல. அப்போ நாங்கள் இருந்துக்கிட்டு என்ன ஆனோம், ஆனால் உங்கள் கூடலாம் நாங்கள் எப்போனா விளையாடுறது, உங்களை மாதிரி அணியோட நாங்கள் மறுபடியும் எப்போ விளையாடுறது, விளையாண்டு பார்க்கலாண்ணா, எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு உற்சாகமாக இருக்கும், நாங்கள் உங்களோடலாம் விளையாண்டோம் அப்படின்றத நாங்கள் எங்கள் ஊரில் சொல்லிக்குவோம் அப்படின்னு நாங்கள் அப்படி சொன்னோன்னா சரி விளையாடுங்க அப்படின்ட்டு விளையாடுறோம். பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு லோன்றதை வந்து நாங்கள் டக்குன்னு விட்டோன்னா அவங்க பார்த்தீங்களா 10 பாயிண்ட் எடுத்துடுறாங்க அந்த முதல் 5 நிமிடத்துலேயே. சரி சரி. மறுபடியும் அடுத்தது அந்த 2வது லோன் விளையாடும் போது அவர் ஞானசேகரன் வராரு. அவர் வந்தோன்னா அவரை பிடிக்கிறோம். அவரை தொடர்ந்து 3 ரைடு அவரை தொடர்ந்து பிடிச்சி அந்த மேட்ச் பார்த்திங்களா ரொம்ப டஃப்பாக பார்த்திங்களா அவங்க 33 நாங்கள் 27ன்ற மாதிரி அந்த அளவுக்கு 27 பாயிண்ட் நாங்கள் வந்து ஐசிஎஃப் டீமோட அப்போ வந்து நாங்கள் எடுத்தோம். அப்போ எல்லாம் நாங்கள்லாம் பார்த்திங்களா அப்போ வந்து பள்ளி பருவத்திலேயே இந்த ஐசிஎஃப் டீமோட நாங்கள் 27 பாயிண்ட் எடுத்து விளையாடுறது அவங்களோட பெரிய விஷயம். அவங்களோட இவ்வளோ நெருக்கடியான நேரத்தில் விளையாண்டுருக்கீங்க. ஆமாம், சூப்பர் சூப்பர்ண்ணா. விளையாண்டு அந்த விருதுநகர் மாவட்டமே அந்த அங்கே இருந்த அனைவருமே எங்களை வந்து அப்படியே தூக்கி ஆரவாரம் பண்ணாங்க. அவரை தொடர்ந்து நம்ம 3 ரைடு ஜாம்பவானை பிடிக்கிறது பெரிய சிரமம்ல. ஒரு ரைடு கூட அவர் யாரும் பிடிக்க முடியல அந்த மற்ற அணியில இருந்து. அவரை தொடர்ந்து நான் 3 ரைடு பிடிச்சேன்றதை நினச்சா இன்னமும் அது வந்து என் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத மேட்ச்சு. அந்த மேட்சை இன்னமும் நினச்சிக்கிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அண்ணா ஞானசேகரண்ணே, ஒருவேளை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கூட விளையாண்டதை பெருமையாக நினச்சி அண்ணா ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குண்ணே. ஓகேண்ணா.